பகவத்கீதை 12ஆம் அத்தியாயம் பக்தி யோகம். ஒரு நிலை மனது கொண்டு ஒரு நிலை அறிவை ஏற்று கர்மத்தின் பலன் துறந்து காலமெல்லாமும் இந்த தர்மத்தின் தலைவன் தன்னை தழுவிய பேர்களெல்லாம் திருவுற்று தினமும் வாழ்வா தேறுக விஜயா என்றான். அர்ஜுனன் சொல்கிறான், தூய என் கண்ணா, சொன்னது கேட்டேன். மாயவா உன்பால் மனதை செலுத்தி பக்தி செய்வோர் தான் பயனடைவார்களா அல்லது உலகில் அழிவாதிருக்கும் இயற்கையை வணங்குவோர் இன்பம் பெறுவாரா? ஸ்ரீ பகவான் சொல்கிறார், இதயம் முழுமை எனக்கே கொடுத்து எப்பொழுதும் என் எண்ணமே மிகுத்து அக்கறை கொண்டேன் அடிபணிவோர்கள் எக்கணமாயினும் என்னை அடைவார் என்றும் நிலையா. இதுதான் என பிறர் சொல்லவும் முடியா சுடரொளி வடிவாய் தோன்றாது தோன்றி தொல்புவி முழுவதும் பரவி நிற்பதாய் பார்ப்பதற்கரியதாய் ஆசை பொருளாய் ஆனந்த நிலையாய் காணும் பரம்பொரு தன்னை கனியோடு புலன்களை அடக்கி பூமியின் நலனை மனதில் கொண்டு வணங்குவோர் யாவரோ அவர்கள் என்னை அடைவது உறுதி. உருவமில்லாத ஒரு ஒளி வடிவத்தை தொடரும் பக்தியில் தொல்லைகள் அதிகம். உடலபிமானம் உள்ளவர் தமக்கு வடிவமில்லாத வணக்கம் என்பது கடினம், மிக்கது காண்பதற்கு அரியது. இறைவன் ஒருவன், இவனே அவனென எல்லா நிலையும் எனக்கே ஆக்கி என்னுடன் இருந்து என்னுடன் கலந்து என்னுள் நிறைந்த எவரையும் நானே ஜனனம் மரணம் சம்சாரம் என்னும் கடலை கடந்து கரை சேர்த்திடுவேன். நின்மனம் என்பால் நிலைபெற வைப்பாய், நின்று அறிவெனவே நினைத்திட வைப்பாய். அதன் பின் கேளாய் அர்ஜுனா, என்றும் என்னுடனே நீ இணைந்தும் விடுவாய். தனஞ்சயா, அந்த சாதனை உனக்கு இயலாதாயினு இன்னொன்று செய்க. படித்தும் கேட்டும் பணிந்தும் பழகியும் பயிற்சி முறையில் பக்தியை தொடங்கி விரைவில் என்னை அடைய விரும்புக. அதுவும் முன்னால் ஆகாதெனிலோ என் பொருட்டே நீ இயக்குக தொழிலை, இயக்கும் தொழிலும் என்னை நீ அடைவாய். இதுவும் உன்னால் இயலாதமெனில் கர்மயோக கடமைகள் செய்த பலனில் மட்டும் பற்று வைக்காதே. நாடும் பயிற்சி ஞானம் சிறந்தது, ஞானத்தை விட தியானம் சிறந்தது, தியானத்தை விட தியாகம் சிறந்தது, தியாகம் தருவது தினமும் சாந்தி. உயிரியல் இடத்தில் உள்ளன்பு கொள்க, கருணை பூண்டு கனிவுடன் பழக, நானும் அகன்று நாடா தொழிக, இன்பம் துன்பம் இரண்டும் சமமென பொறுமையுடனே பொங்கி மகிழ்க. புன்னகை மனிதனை புகழ்பெயர் யோகி, மனதை அடைக்க மறைநிகனை அணி என்னையே நினைக்கும் என்னரும் பக்தன். இன்னவன் அவனே என்றும் என்னவன் அவனின் வெறுப்பு காலாகாதவன், அவனியே வெறுக்கும் அவலமில்லாதவன். அச்சம் கோபம் ஆனந்தம் என்னும் மனதின் கிளர்ச்சியை மறந்து வாழ்பவன் என்னரும் நேயன் எனக்கு அவன் தோழன். ஆசைகள் அற்றவன் அப்பலை கற்றவன், திறமையுள்ளவன், சீர்தூக்கி வாழ்பவன், கவலை இல்லாதவன், கர்மம் துறந்தவன் என்னுயிர்னே எனக்கு அவன் தோழன். உணர்ச்சி கூத்தில் உள்ளத்தை வரித்து ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நினைப்பில் தாவாதவனாய் சமநிலை கொண்டவன் என்னுயிர்னே எனக்கு அவன் தோழன். நண்பன் பகைவன் நன்மை தீமை மாணவ மானம் மயக்கம் தெளிவு எல்லாம் ஒன்றனை என்ன என்றவனும் இகழ்ச்சி புகழ்ச்சியும் ஏற்கும் மனிதன் இருப்பது போலும் என நினைப்பவனும் தனக்கோர் இல்லம் சாராதவனும் நிலைத்த அறிவில் நிற்கும் மனிதன் என்னை வணங்கி என்னுடன் வாழ்ந்தா என்னுயிர்னே எனக்கு அவன் தோழன். தர்மனின் தம்பி தர்மம் உரைத்தேன் அமுதம் போன்ற என் அற்புத சொற்களை அக்கறையோடு அறிந்து தெளிந்து வணங்குவோரை நான் வாழ வைப்பேனே. 12ஆம் அத்தியாயம் முற்றிற்று. டிடிஜிஎஸ்எல்ஜி கோவிந்தராஜ் ஐயப்பத்தா யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கெல்லாம் அந்த வீடியோ அனுப்பிச்சு விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பகவத்கீதையோட அடுத்த அத்தியாயத்தை நீங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே வாங்க. இன்னும் அருமையா இருக்கும். உங்களுக்கு இதை விட இன்னும் பிரம்மாண்டமா நாங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம். இதுக்கு முன்னாடி போட்ட அத்தியாயத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம டிடிஜிஎஸ்எல்ஜி கோவிந்தராஜ் ஐயப்பத்தா யூடியூப் சேனல்ல போய் நீங்க பாத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.